வணக்கம் மக்களே. தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பான சூழ்நிலைகளும் நொடிக்கு நொடி மாற்றங்களும் திருப்பு முனைகளும் அமைந்து வருகின்றது மக்களே. காரணம், விஜய் அவர்களின் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது போதிய மெஜாரிட்டி நிரூபிக்கப்பட முடியாமல் தடுமாறி வருகின்றது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து ஆட்சி அமைத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இந்த இரு கட்சிகளும் நினைத்தால் விஜய் ஆட்சி அமைப்பதில் சற்று சிரமம்தான். அது மட்டுமின்றி மூன்றாவது இன்னொன்றும் இருக்கிறது. எந்த கட்சியுமே பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் இருந்தால் ஆளுநர் கூட எந்த கட்சியும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை காரணம் காட்டி இங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியையும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்புமா அல்லது திமுக கூட்டணியில் ஆட்சி அமையுமா, இல்லது முன்னொரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது போல முதலிடத்தில் வந்த பாரதிய ஜனதா, மூன்றாவது இடத்தில் வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான மாயாவதியை ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது போல இங்கும் அதுபோன்ற சில சம்பவங்கள் நடைபெறுமா என்பதை காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.